ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோமேட் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறது வெலை மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம், பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பிளேட்டில் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிளகு, பூண்டு, தேங்காய் சில்லு. அதுக்கப்புறம் தண்ணி வச்சுருந்தா பாருங்கள், வெங்காயம் அதையும் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 3 தக்காளி, அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கிட்டு குழம்பு பொடி அதையும் சேர்த்து. இதுதான் வெள்ளை மீன் குழம்புக்கு தேவையானது. அதுக்கப்புறம் வெள்ளை மீன் இருக்குது, அதையும் சேர்த்துக்கணும். இப்போ வெள்ளை மீன், இந்த வெள்ளை மீனையும் சேர்த்துக்கணும். பார்த்தீங்களா? நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி சாறில் வச்சிடணும். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி சாறில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 3 தக்காளியும் புளி சாறையும் சேர்த்துக்கணும். நம்ம நல்லா புளி சாறை சேர்த்துக்கிட்டு குழம்பு பொடி அதையும் சேர்த்துக்கணும். பேஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா? மிளகு, பூண்டு, தேங்காய் சில்லு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தனியாக வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி தக்காளி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கறி குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, முட்டை குழம்புக்கு இருக்காது வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான். அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கணும். கடுகும் இது சேர்த்துக்கிறோம். சோம்பு அதையும் சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டணும். அப்புறம் உப்பு தான் மெயின், உப்பை சேர்த்துக்கணும். இதுக்கு அப்புறம் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி அதையும் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பாயில் ஆகும்போது தனியாக உப்பு பார்த்து வச்சோம் பார்த்தீங்களா? அந்த சாறையும் நல்லா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி சாறை சேர்த்துக்கிட்டு இப்படி பாயில் ஆகும்ல, நல்லா பாயில் ஆகும்போது இந்த மாதிரி பாயில் ஆகும்போது மீன் சேர்த்துக்கணும். கொதிக்குதா? பாயில் ஆகும்போது மீன் சேர்த்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 மீன் சேர்த்துக்கிறோம். ஓகேவா? 13 சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி லேசாக வரும்போது கரண்டி வச்சு கிண்டவே கூடாது. ஓகேவா? கரண்டி வச்சு கிண்டக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல துணி வச்சுட்டு அதை அப்படியே அந்த சட்டியை பிடிச்சிக்கிட்டு இப்படி கிண்டணும். இதான் கிண்டுறது. இப்படி கிண்டணும். இப்படி இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ரெட்டிஷ் கலரில் இப்படி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், மீன் குழம்பு ரெடி காய்ஸ். இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி மீன் தான் அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, ஓகே காய்ஸ், நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். சோமேட் ஃபுட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.